முதலாவது சுடுதண்ணி கிணறு லோக்கல்ஸுக்கு வந்து 50 ரூபா. அது எவ்வளவு காசு எல்லாம் போட்டிருக்காங்க. வந்தா நீங்க 3 தரம் தலையில தண்ணியில தெளிச்சாவங்கள பாவங்களாம் நீங்கும் guys. நீங்க வந்து இங்க குளிக்கிறேன்டா சோப் அதில் போட்டு குளிக்கலாம். ஏனெண்டா இலங்கையில் உள்ள அதிசயம் உலக அதிசயம் இல்ல. தம்பியாங்கள எந்த ஸ்கூல் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கன்னியா வெண்ணி ரூட்ல நிக்கிறோம். ஒரு இலங்கைன்னு ஒரு அதிசயம்னு சொல்லுவாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த ஃபுல் வீடியோ வந்து இந்த யூடியூப் சேனல்ல வரும். Alam to sekolah manggil pangkat gitu. Oh, deka itu nih. தமிழ் அவங்க தமிழ் தான் Tahu kan? கொஞ்சம் முத்தலா போடுங்க. ஓ எனக்கு உதிர்த்தி தான் சாப்பிடணும். பல்லு புல்லு ஆடுது முன் செட் அப்படி. ஆக்சுவலி காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோழன் வாங்கிட்டு இருக்கோம். கன்னியா வெண்ணி ரூட்டுக்கு போகிறோம். போகிற வழியில அந்த பெண்டில் தான் இருக்குது காசு வெண்ணி ரூட்டு. நாங்களே டிரைவர் தான். காய்ஸ் பார்த்தீங்கன்னா சோளம் வேற லெவலில் இருக்கு அப்படியே. இப்போ நாங்கள் வந்து கன்னியா வெண்ணி ரூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல போயிடுவோம். பாருங்க அங்கங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது. சுடுதண்ணி சுடுதா இல்லாட்டி குளிர்தான்னு பார்த்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு புறவப்பத்தான ரோட். காய்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னியா வெண்ணி ரூட்டின் 1 கிலோமீட்டர் இருக்கு. போய் உள்ள பா இந்த பார்த்து சொல்றேன். சனி ஞாயிறுல மட்டும்தான் கிரௌடா இருக்கிறது. ஆனா மண்டே டியூஸ்டே வெனிஸ்டேலாம் வந்து ஆட்கள் குறைவா இருக்கு. இப்ப பூட்ட போறாங்க. பாப்போம் அதுக்குள்ள போய் என்னென்ன விஷயம் பாருங்க. கடைகள் இங்க வந்து வந்தீங்கன்னா அப்படி கடையெல்லாம் பார்க்கலாம். இப்படி சாமான எல்லாம் வாங்கலாம். இது ஒரு நாளைக்கு போவோமா? என்னது கோர்மலை ராணுவ அருங்காட்சியம் 5/9 காய்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த ரோட்டால வந்துட்டு இருக்கோம். இந்த இருக்கு ஆபீஸ். அங்க போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு தான் நாங்க அந்த சுடுதண்ணி கிணற பாப்போம். போய் அங்க வந்து என்னென்ன விஷயமான சுடுதண்ணி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். கூட்ட போறாங்க போல. டக்காண்டு போவோம் காய்ஸ். விடலாட்டி சரியான எப்படியாவது சாப்பிட்டோம். நாங்க மட்டும் தான் இன்றைக்கு போறோம் போல. ஆக்களை காணல. பார்த்தீங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்னத்துக்கு ப்ளாக் எடுக்கிறோம் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கட ஊர்ல இருந்து கூட நிறைய டைம் வந்திருக்கோம். ஆனா வந்து இன்றைக்கு தான் நாங்க யூடியூப்ல போடுறதுக்காண்டி தான் இன்றைக்கு வந்து நாங்கள் முக்கியமாகவே அண்டையும் பிடிக்கிறாங்க. ஆனா வரக்குள்ள முக்கியமா ஐசியை கொண்டு வந்துருங்க. டிக்கெட்ஸ் வந்து பாக்க என்ன பிரைஸ்னு பாப்போம். கேட்டவான்னு பாத்தீங்கன்னா இப்ப நல்ல காலம் நாங்க 6 மணிக்கு 7 மணி தான் பூட்டுருவாங்க. நாங்க 6 மணிக்கு பூட்டுவாங்க நினைச்சா இன்னைக்கு வந்து 7 மணி தான் பூட்டுவாங்களா. பாருங்க டிக்கெட்டு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. ஃபாரினர்ஸுக்கு 100 ரூபா, லோக்கல்ஸுக்கு வந்து 50 ரூபா. சரியா பாருங்க டிக்கெட்டு. வாங்க உள்ள போய் பாப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வடிவா அப்படியே அழகான கார்டன் செட்டப்ல இருக்கு. இதுதானே அந்த ராவணன் வாழ்ந்த ஹோட்டை. ராவண குத்துனது யாரு குத்தி சுடுதண்ணியானது. வெந்நீர் ரூட்டு வந்தது எப்படி? வெந்நீர் ரூட்டு வந்து கூகுள் போய் பாருங்க. வெந்நீர் ரூட்டு வந்து எப்படி நாங்க அதெல்லாம் கீழே நாங்க படிக்கல வைக்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு என்னென்ன மாதிரி சுடுதண்ணி 7 கிணறுல என்னென்ன மாதிரி வருதுன்னு பார்த்து சொல்றேன். பாதணிகளை கலட்டி விட்டு விட்டுடும். நீங்க வந்தா கண்டிப்பா பாதணிகளை கலட்டிட்டு தான் போகணும் உள்ள. ஸோ நாங்க பாதணிகளை கலட்டிருக்கோம். குளிக்கிற போல எது முதலாவது அதான் அங்கதான் ஸ்டார்ட். இதான் கடைசியா? இங்க இருந்தா முதலாவது. இங்க இங்கதானே முதலாவது. அதான் கடைசி. காய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து முதலாவது சுடுதண்ணி கிணறு. வந்து பாருங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அதை எடுத்தாலே எப்படியோ ஒரு மாசத்துக்கு செலவுக்கு போதும் போல இருக்கு. பாப்போம் எவ்வளவு சுடுதண்ணி. ஓரளவுக்கு சுடுது உண்மையா காய்ஸ். ஆனா நாங்க எவ்வளவு குளிச்சாலும் வந்து தண்ணி வந்து அப்படியான் இருக்கு. எவ்வளவு குளிச்சாலும் தண்ணி குறையாது. வந்து தேரிக்கு வந்தா நீங்க 3 தரம் தலையில தண்ணியில தெளிச்சாவங்கள பாவங்களாம் நீங்கும் காய்ஸ். இது நாங்களா உருவாக்குறது. இது நாங்க சொல்றது தத்துவம். இப்ப நாங்க வந்து 2வது இதுக்கு வந்திருக்கோம். சுடுதண்ணி கிணறுல 2வது. ஆனா அதே விட இது அதுவா சுடுது. சூடு கூடுதலா இருக்கு. உண்மையாலோ
உண்மையா நல்ல சூடா தான் இருக்கு. ஏன் இங்க வர்றேன்னா இங்க வந்து குளிக்க தண்ணி வந்து பத்தாது, அதனால இங்க வருவாங்க. இதுவும் ஒரு அதிசயம் தான், இலங்கையில் உள்ள அதிசயம், உலக அதிசயம் இல்ல. தண்ணி மட்டும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு ஊத்து குளிச்சோ டக்குனு இதா அதுனே. சும்மா மழை டைம்ல குளிச்சா நல்லா இருக்கும், இது வெயில் டைம்ல குளிச்சா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி இருக்கு. ஏனெண்டா ஆக்க குளிச்சாலும் கொஞ்சம் தண்ணி வத்திரி, நம்ம ஒரு மணி நேரத்துல மேல தண்ணி வந்துடும். இப்ப சொல்லல, இன்னொரு சொல்றேன். இது 3வது. பார்த்து வாங்க, என்னடா வழுக்கும் காலையில், அதனால சேஃப்டி முக்கியம். இது வந்து 1 2 3 4, இது 4வதா? 4வது இருக்கும். ஆனா 4வது கொஞ்சம் சின்னதா இருக்கு பாத்தீங்களா, மற்ற டைம்ல எல்லாம் சின்னதா இருக்கு. இதுலயும் நிறைய பேர் குளிச்சுக்காங்க போல, கொஞ்சம் தண்ணி வத்திருக்கு. எல்லாத்துலயும் காசு போட்டுருக்காங்க. காசேதான் கடவுளப்பா, அது தண்ணீர் ஊத்துக்கும் தெரியுதப்பா. இது 2. இது கடை இங்க பாருங்க, சவர்க்காரம் ஷாம்பு பாவிக்க வேண்டாம். நீங்க வந்து இங்க குளிக்கிறேன்டா சோப் அதில் போட்டு குளிக்கல, ஏனெண்டா அதை வந்து அசுத்தப்படுத்துறதுக்காண்டி இதுதான் போட்டிருக்காங்க. உண்மையாவே அப்படிதான். நீங்க குளிக்கிறேன்னா நார்மலா வந்து குளிச்சுட்டு போகலாம், ஷாம்பு சோப் அதில் போடாதீங்க வர்றாங்க. பாத்து சும்மாவே போடுறல நாங்க. இது வந்து 5வது சுதனி கிணறு. இதுலயும் வந்து நிறைய பேர் குளிச்சு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு பாருங்க. வாராக்கள் வந்து ஷாம்பு சோப் போடாதீங்க, போட்டீங்கன்னா உள்ள வந்து அந்த கலர் மாறிடு, அப்புறம் யாருமே குளிக்கல உங்களால. இது வந்து 6வது. இது வந்து 7 சுதனி கிணறு. 7 கிணறு இருக்கிறதால ஹாட் ஸ்பிரிங் 7 ஹாட் ஸ்பிரிங் சொல்லிருக்காங்க, அப்படித்தானே? அப்படிதான் சொல்றாங்களா? 7 கிணறு இருக்கிறதால இதே மாதிரி மட்டக்களப்பு இருக்குல்லோ, மட்டக்களப்பு இல்லையா? இதே மாதிரி இலங்கையில இன்னொரு இடத்துல இருக்குது. அது எங்கன்னு நீங்க தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சத்தியம் உங்களுக்கு தெரியாது, நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்க போய் காட்டுவோம். அங்க அடுத்த சுதனி கிணறுக்கு போவோம். 7வது பாத்தீங்கன்னா 7வது நிறைய பேர் குளிச்சிருக்காங்க, வத்திரு பாருங்க. வாங்க, இன்னொன்று அங்காள பக்கம் நிறைய இடங்கள் இருக்கு, அதை சுத்தி பார்ப்போம். ஆனா இப்ப கொஞ்சம் மழை பெஞ்ச வழியா பாவுக்குள்ள எல்லாம் ஒரே சூடா தான் இருக்கு. அங்க போகும்போது அங்க போலாமா? பாட்டா போட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இங்க வந்தா வாஷ்ரூம் வசதி கூட இங்க இருக்கு. ஆனா யோசிக்காம வரலாம், ட்ரெஸ் எல்லாம் மாத்தேன்டா. கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க, அதனால இங்கே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற வசதி செஞ்சு கொடுத்துருவாங்க. வாங்க அங்க போய் பார்ப்போம். அங்க ஒரு பன்சாலை இருக்கு, அதை காட்டுவாங்க. போகலாமோ இல்லையா? எங்க இடத்துல போட்டு வச்சிருக்காங்க, போட்டுருக்கீங்களே அவங்க சிறப்பு இருக்காங்க. பலாண்ட புழுவான் போட்டுக்கானே விளங்குறேன். எனக்கு வந்து நீங்களும் கதைக்க தெரியும், ஆனா அதில் இருக்க எழுத்துகள் விளங்காது எனக்கு. இவ்வளோதானா? எஸ். அப்படிடா. சொல்ல விரும்பல, நாங்கள சேனலை நீங்க பிளாக் பண்ணலையும் பண்ணுவீங்க. அரசாங்கம் மோசம். உனக்கு நிக்கா நீ டெம்பிள் இருக்கிற இது பாத்தீங்களா கேஸ், அவருக்கு அப்ப பேச தெரியும் ஆனா வாசிக்க தெரியாது. அதான் இப்ப பேசி காட்டினவர். எப்படி? ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியா வெண்ணி ரூட்டில் நிற்கிறோம். இது வந்து இலங்கையில் உள்ள இலங்கைன்னு ஒரு அதிசயம்னு சொல்லுவாங்க. வராதாக கண்டிப்பாக வாங்க, மறக்காம அந்த வீடியோ பார்த்து உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்க கண்டிப்பாக. ஓகே பாய். இதோட எங்களோட vlog எல்லாம் முடிஞ்சு ஃபுல் வீடியோ இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு, கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. கன்னியா வெண்ணி ரூட்டு 7 கிணறுண்டா வேற லெவலா இருக்கு. அந்த அதுல வந்து வர்ற தண்ணியெல்லாம் கடும் வெப்பமா இருக்கும், சூடா இருக்கு. நீங்களும் வந்து குளிக்காதார்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க. நான் நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனா வந்து இப்பதான் ஒரு உங்களுக்காண்டி vlog கொண்டு எடுத்து போடுறேன், மறக்காம பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூல் பிள்ளைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா வேலைய கிரௌட் இல்ல நீங்களே கிரௌட் ஆயிட்டு பாத்தீங்களா. தம்பியாங்களா எந்த ஸ்கூல்? யாழ்ப்பாணமா? ஜஃப்னாவா? இதான் ஜஃப்னா பிள்ளைங்க. ஆனா வந்ததுக்கே ஒரு வேலை. உங்களுக்கு ஆசா அடிக்க ஊர்க்காராங்க. ஹலோ, நம்மள இங்க தானே. போந்தானே